ஹலோ ஹலோ. நடுவர் அவர்களே, ஒரு 5 நிமிஷத்துக்கு நடுவரேன்னு கூப்பிடாது. இப்பதான் சூடா டீ கொடுத்துருக்காங்க. இப்பதான் வச்சேன். நடுவர் அவர்களே. இல்ல உண்மையிலே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அந்த காலமா இந்த காலமா தீய முன்ன பின்ன காணாத கண்ட மாதிரி இந்த புள்ள குடிக்கிறது பாருங்க. 1.5 HP மோட்டர்ல உறிஞ்சிற மாதிரியே உறிஞ்சிறானுங்க. தான் இங்க உறிஞ்சிற அப்படிங்கிற எனக்கு இங்க குறையுது கப்புல. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழைக்கிறவங்க ஒருத்தவங்க ஊதி குடிக்கிறவங்க ஒருத்தவங்க. உழைக்கவே ஆரம்பிக்கல. இருமா எதடு இருங்க ஒரு நிமிஷம். எங்க எடு கொஞ்சம் கொஞ்சம் லேசா செக் பண்ணு. போய் சாப்பிடுமா. சரி அப்பா உங்களதுல குறைஞ்சிருக்கும் பாருங்க. நீ பேசு. ஐயோ எப்படிப்பட்ட ஆளுகளோட நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நடுவர் அவர்களை எதிரணியில அந்த காலம் தான் மிக சிறப்பா இருந்ததுன்னு அவங்க அடுக்கடுக்கா கருத்துக்களை சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி இந்த காலத்துக்கு நான் என்னத்தை பேச முடியும்? அந்த அம்மா பேசின பேச்சுல அப்படியே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, விடவிடன்னு வர ஆரம்பிச்சிச்சு. உனக்கு அதனாலயா வேர்க்க ஆரம்பிச்சது? 47 வயசுல பிபிமா, அதனாலதான் வேர்த்திருக்கேன். பார்த்து நல்ல டாக்டரை பார்த்து மாத்திரையை போடு. என்னவோ பயமா இருக்கு. என் பயத்தெல்லாம் போகணும்னா எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீ மருத காளியம்மன்ட்ட போய், காளியம்மா எனக்கு எப்படியாவது பேசுறதுக்கு சக்தியை கொடுமான்னு வேண்டிட்டு வந்துடவா? வேண்டுமே. ஆதி கரணவனே நீலமெகுவண்ணா 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 உன்னை அந்திரத்தில் வரவழைத்து ஐயா ஊதினார் செங்குடரே அந்த உலகளந்த மயவனே 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 சிலிர்க்க வரானே அமர்ந்த கனி சிங்காரமாடி வரானே சிலிர்க்க வரானே அமர்ந்த கனி சிரிச்சுக்கிட்டு ஆடி வரானே.
தாங்கவே முடியல. உண்மையாகவே அந்த மைக் அளவுக்கு வைங்க. ஒரு பேச்சாளருடைய பக்தி பாடலுக்கு கூடி இருக்கக்கூடிய சபையிலிருந்து ஒரு அம்மா மருளாடி வருகிறார்கள் அப்படின்னா அந்த தாய், உதரகாளி தாய் உயிரோட்டமாக இந்த சன்னதியிலே எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் சத்தியமான உண்மை. உண்மையிலுமே அந்த தாயின் திருவடிகளை இருந்த இடத்திலிருந்தே நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம். எல்லாம் வல்ல ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மலையம்மன் எல்லா அம்மனையும் வணங்கி நடுவர்களே ஒரு அழகான தலைப்பு கொடுத்தீங்க, அற்புதமான தலைப்பு கொடுத்தீங்க, செம்மையான தலைப்பு, செமத்தையான தலைப்பு. பாட்டு என்ன தலைப்பு? செம்மையான தலைப்பு, செமத்தையான தலைப்பா? என்ன தலைப்பு? ஏம்மா இந்த பிள்ளையும் என்ன தலைப்புன்னு கேக்குது. 10 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி கொடுத்து, தலைப்பு கொடுத்து, சோறு கொடுத்து, ரூமு கொடுத்து, உங்களை எல்லாம் கிளப்புக்கு காரு கொடுத்து கூட்டிட்டு வந்து மேடையில நிப்பாட்டுனா நடுவரை பார்த்து என்ன தலைப்பு நான் கேட்பீங்க? நீங்க தானே கூட சம்பளம் வாங்குறீங்க, சொன்னா குறைஞ்சா போடுறீங்க. 4 தடவை சொல்லுங்க. நீ தானே குறைச்சு வளர்ந்துருக்க, நீயே சொல்லுவாப்பா. இல்ல அங்க இருந்து வந்து என்னங்க அது ஏதாவது பேசி இருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த காலம் அந்த காலம்னுது, அந்த காலத்துல என்ன மனிதனுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தந்த காலம் அந்த காலமா இந்த காலமா? நிம்மதியா நம்ம வாழ்ந்த காலம் அந்த காலமா இந்த காலமா? மனித வாழ்க்கையினுடைய பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா? சரி, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நான் உங்க பேச்ச கேக்குறேன். நொந்த காலத்துல இருக்கேன். இல்ல என்னங்கற பேச்சு அடேங்கப்பா, வெந்தது தின்னுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் போய் பேசிட்டு எவ்வளவு கும்முன்னு உட்கார்ந்திருக்க பாருங்க. அங்க பாருங்க, அப்படியே பூசணிக்காய் மாதிரி ஒரு அண்ணா உட்கார்ந்திருக்காரு பாருங்க. கலர் பூசணிக்காய் வந்து வெடிக்கும் போது தான் தெரியும். இந்த கந்திஸ்டிக்கெல்லாம் பூசணிக்காய் வச்சிருப்பாங்க பாருங்க, அது போல அழகா வந்து உட்கார்ந்திருக்கீங்க. இந்த மந்திரவாதி எல்லாம் மலையாளத்துல எலுமிச்சம்பழம் வருவாங்க, அது மாதிரியே ஒண்ணு பேசிட்டு இருக்குது பாருங்க. நடுவர்களே நீங்க நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா அவ்வளவுதான். இல்ல நல்ல நேரா உட்காருங்க. போதும். நீங்க எவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுடைய பேச்சு என்ன, உங்களுடைய நகைச்சுவை என்ன, உங்களுடைய கருத்து என்ன? ஒத்த வரி உங்களை பாடிச்சா ஏதாவது? நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு. நல்லா இல்லாம நாசமா இருக்காரு நடுவர். நீ எதை எதிர்பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். இல்ல நான் வந்து கேக்குறேன் நல்லா இருக்கணும். ஆனா நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் எதுக்கு வந்திருக்கேன்? எப்படி நடுவரை பழி வாங்குறதுக்கு தான். இந்த பட்டிமன்றத்துக்கு உங்களை பாராட்டமா போனா அது பட்டிமன்றத்துக்கு பெருமையும் கிடையாது, திருப்பூர் பழனியம்மாளுக்கு அழகும் கிடையாது. நீங்க என்ன சாதாரண நடுவரா? இல்ல, நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், நீங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடும்போது நான் உங்களையே பார்த்தேன். நீங்க என்ன பார்க்கவே இல்ல. நகைச்சுவை சும்மா வாரிசுற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டாங்களாமா? நகைச்சுவை சும்மா அப்படியே சுண்டல் மாதிரி கொடுக்கும்போது நான் உங்களையே பார்த்தேன். நீங்க என்ன பார்க்கவே இல்ல. அப்படியே கருத்த வாரியார் சுவாமி மாதிரி வாரி கொடுக்கும்போது நான் உங்களையே பார்த்தேன். நீங்க என்ன பார்க்கவே இல்ல. நான் பட்டிமன்றம் நடத்த வந்தேன்னா உன்னை பார்த்துட்டு இருக்க வந்தேனாமா? பேச்சாளர் அப்பப்ப கவனிக்கணும் நடுவர். ஆனா இருந்தாலும் நீங்க என்ன அழகு தெரியுமா? உங்களுக்குன்னே ஒரு பாட்டு அப்படியேம்மா நான் சொந்தமா எழுதியிருக்கிறேன். நீயா? ஆமா. நீ இப்ப பாடின பல வரி நீ சொந்தமா போட்ட வரி தானம்மா? ஆமா. கட்டாட கட்டழகா ஏ கனிவான பச்சழகா, கட்டாட கட்டழகா ஏ கனிவான பச்சழகா, வாரியர்க்கும் குமாரே ரவி குமாரே, நீங்க நல்ல நிப்பு வழங்க வேணும் மக்களுக்கு, நீங்க நல்ல நிப்பு வழங்க வேணும் மக்களுக்கு. மக்கள் எல்லாம் கூடி இருக்கு உங்களோட தீர்ப்பை கேட்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்கு உங்களோட தீர்ப்பை கேட்க, எதிரணி பேச்ச கேட்டு நடுவரே எங்க நடுவரே சும்மா எடா கூடம் பண்ணாதீங்க நடுவரே, சும்மா எடா கூடம் பண்ணாதீங்க நடுவரே. கட்டான கட்டான கட்டழகா ஏ கனிவான பச்சழகா, கட்டான கட்டழகா ஏ கனிவான பச்சழகா, நகைச்சுவை வாரியர்க்கும் குமாரே ரவி குமாரே, நீங்க நல்ல நிப்பு வழங்க வேணும் மக்களுக்கு, நீங்க நல்ல நிப்பு வழங்க வேணும் மக்களுக்கு. பாட்டு நான் பாடி ஆகணுமா? நீங்க அப்படியே கொடுங்கண்ணே. ஒய்யார பாட்டழகி ஒரத்த நாடு பூத்தழகி, ஒய்யார பாட்டழகி ஒரத்த நாடு பூத்தழகி, அம்மாவே பழனி அம்மாவே இந்த காலத்துக்கு பேசடியே அம்மாவே இங்க அம்மாவே. நல்லா ஜோர கை தட்டுங்க. ஏன்னா எதுவுமே சொல்லி வச்சு பாடுறது இல்ல, உண்மையிலே திடீர்னு நடுவர் வந்து மெட்டு கட்டி பாடினாங்கல்ல, அவங்களுடைய அறிவுக்காக கை தட்டுங்க பாப்போம். அறிவில்லம்மா, உங்க திறமை.
என் அழகுக்காக கை தட்டுங்க பாப்போம். வாய்ப்பில்ல ராஜான்ட்டார் அங்க ஒரு அண்ணன். தட்டி காப்பாத்துங்க. என் அழகுக்காக கை தட்டுங்க. அங்க ஒரு தாத்தா மட்டும்தாமா அப்படி ஆர்வமா கை தட்டுறாரு. ஏன்? பாக்குறதுக்கு என் பேத்தி போல அழகா இருக்கு. இல்ல அந்த ஆயா மாதிரியே இருக்குங்கிற தட்டுறாரு. என்னங்க பெரிய அந்த காலம். இந்த அம்மா வந்து சொல்லிச்சு பாருங்க, அந்த காலத்துல வயிறு வலிச்சா புள்ள, இந்த காலத்துல வயிறை கிழிச்சு எடுத்தாலும் புள்ள, அதுக்கு பேரு கீரி புள்ளங்கிறீங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மலடி என்ற அந்த சமுதாயம் பட்டத்தை சூட்டுச்சு சார். ஆனா இந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா டெஸ்ட் பேபிங்கிறத ஒண்ணு உருவாக்கி தாயாக ஆகக்கூடிய ஒரு சக்தி இருக்கு என்று சொன்னால் அது இந்த காலத்துல தானே நடுவர். அப்படின்னா என்னம்மா டெஸ்ட் பேபினா? ஊசி மூலமா? ஊசி மூலம். வீட்டுக்காரே தேவையில்லை. வீட்டுக்காரே தேவையில்லையா? புருஷனே தேவையில்லை. குழந்தை பெத்துக்கிறது ஊசி மூலம் பெத்துப்போம். ஓஹோ, வீட்டுக்காரே தேவையில்லை. தேவை கிடையாது. ஊசி மூலமா குழந்தை பெத்துக்கிறது. ஆமா. அப்ப பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அப்பம் பேருன்னு கேட்டா ஊசினா வைப்பீங்க. கைதட்டுங்கண்ணே. என்னென்ன இது என்ன கொடூரமா இருக்குது? சித்தப்பம் பேருக்கு என்ன கோவேக்சின் வைப்பீங்களா? பெரிய பம்பேட்டுக்கு கோவிஷீல்டுன்னு வைப்பீங்களா? என்னம்மா இது? ஏன் இப்ப ஊசின்னு பேர் வச்சான்னா? வெயி உட்கார இடத்துல எல்லாம் கொடுத்துட்டோம். என்னங்க அந்த காலத்துல அந்த மலடிங்கிற வார்த்தைக்கு இந்த காலத்துல மலடின்னு பட்டம் இல்லாம ஆக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல போய் இருந்துகிட்டு இன்னும் ஒரு கைதட்டல் கொடுங்க. இன்னைக்கு இருக்கு சமூகத்துல. ஒரு காலத்துல அப்படி ஒரு சொல் இருந்துச்சு. ஆனா பிரசவ வலியை விட கொடுமை எது என்று கேட்டால் என் பெண் குல தங்கங்கள் இதற்கு உணர்ந்து கைதட்டுவார்கள் நம்புறேன். பிரசவ வலியை விட கொடுமையான வலி எது என்று கேட்டால் பிரசவிக்காத பெண்ணினுடைய மன வலிதான் உலகத்திலேயே பிரசவ வலியை விட கொடுமையானதுன்னா இந்த காலத்தில் மருத்துவ உலகம் அதற்கு ஒரு மகத்தான தீர்வை கொடுத்திருக்கிறது. இந்த காலம் நல்ல காலம் இல்லையான்னு முதல் பாயிண்ட் பேசியிருக்காங்க. உண்மையிலுமே வரவேற்கலாம் இந்த பாயிண்ட். இந்த மன்றம் இந்த கருத்தை பதிவு செய்கிறது. அடுத்த கேள்வி கேட்கிறேன், புருஷன்னா யாரு? ஏமா ஒரு நடுவரை பார்த்து கேட்கிற கேள்வி. அப்புறம் நடுவரை பார்த்து கேட்காம யாரை பார்த்து கேட்க? அவர் ரொம்ப நேரம் உன்னதான் பார்த்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து கொஞ்ச நேரம் கேளுமா. நீங்க தானே பதில் சொல்லணும். நீங்க தானே என்ன கேள்வி கேட்கணும். நடுவர் புருஷன்னா யாரு? புருஷன்னா யாரு? தாலி கட்டினவன். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? கணவன். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. கணவன் வெங்காயம் கிடையாதா? என்னம்மா அதெல்லாம் நீங்க சொல்ற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்ல தம்பி, அப்படியே வீரமணிக்கு போட்டு காட்டிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெங்காயமும் கிடையாதுங்கற. நான் இந்த காலத்துல சொல்றேன் பாருங்க, புருஷன்னா யாரு தெரியுங்களா? சன் உதிப்பதற்கு முன், அதாவது சூரியன். சன்னா சூரியன். ஆமா, சன் உதிப்பதற்கு முன் புரு காஃபி போட்டு வந்து எழுப்பக்கூடியவர் தான் புருஷன். யாரை எழுப்பக்கூடியவன்? மனைவியை. யாருடைய மனைவிய? அவங்கவங்க மனைவியை. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க ஐயா. புருஷன்னா யாருன்னு இந்த அம்மா ஒரு இலக்கணம் கொடுக்கறாங்க. சொல்லுமா, யாரு புருஷன்? சன் உதிப்பதற்கு முன். சன் உதிப்பதற்கு முன் புரு காஃபி போட்டுக்கொண்டு எழுப்பவர் புருஷன். மனைவியை எழுப்புகிறவர் புருஷர். அவருக்கு பேர் தான் புரு சன் புருஷன். கைதட்டுங்க. என்ன ஒரு இலக்கணம். அவருதான் புருஷன் இல்லையா? அப்படி பார்த்தா உலகத்துல, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல யாரு புருஷன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. டீ கடைக்காரர் தான் உண்மையான புருஷன். அவரு தான் 4 மணிக்கே எந்திரிச்சு அடுப்பை பத்த வச்சு புரு காப்பி, சன்ரைஸ் காப்பின்னு எல்லா காப்பியும் போடுவார். நல்ல புருஷனா பாரு. நடுவர்களே, இந்த உலகத்துல அது இந்த காலத்துல அழகா பிறக்கிறது ஏன் தப்பா? நீ பிறந்ததே தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல அழகா பிறந்தது வேற ஏன் தப்பான்னு கேக்குற? ஏன் கிச்சா இக்கட சூடு? இந்த காலத்துல எங்கேயோ சூடுறாரு. இந்த காலத்துல அழகா பிறந்தது ஏன் தப்பா? இல்ல இவ்வளவு பேரழகா பெத்தது யாரு தப்பு? எங்க பெத்தவங்க தப்பு. அதை விட்டு ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ கொஞ்சம் அப்படியே நடந்து இப்படி வாமா. ஏன் இந்த பக்கம் அப்படி வா. அவிச்சு வச்ச ஆம கொஞ்சம் தத்தி தத்தி போற மாதிரி வர்றிய. இதுல இருந்து அழகு, பேரழகு. அடா சும்மா இருங்க. ஒன்னு சொல்றேம்மா, சொல்லுங்க. அழகு என்பது நன்றாய் உடுத்துவதிலோ நன்றாய் உண்பதிலோ இல்லம்மா, வாழுகிற வாழ்க்கை முறையில தான் அழகுங்கிறது இருக்கு. அதுதான் உண்மை இல்லையா? நீங்க கருப்பா இருந்தா அது சாதாரண வண்ணம், சிகப்பா இருந்தா, வெள்ளையா இருந்தா அதுதான் பெருமைக்குரிய வண்ணம்னு நினைக்காதீங்க. கருப்பு, சிவப்பு அதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதர்களின் எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் நம்மளை வாழ வைக்கும். பேசுங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? உண்மையிலே சொல்றேங்க. இப்ப இந்த மலையம்மன் உங்க முன்னாடி வந்து
மிஸ்டர் ரவிக்குமார், உங்களுக்கு நான் ஒரு வரம் தரேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன வரம் கேட்பீங்க? நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க. சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. நான் கோச்சிக்க மாட்டேன். நீயும் கோச்சுக்க கூடாது. அண்ணே நீங்களும் கோச்சுக்காதீங்க. பாப்பா நீயும் கோச்சுக்க. என்ன கேட்ட? அந்த மலையம்மன் வந்து உங்கள்கிட்ட, மிஸ்டர் ரவிக்குமார், உங்களுக்கு நான் ஒரு வரம் தரேன், என்ன வரம் வேண்டும் கேளுங்கன்னா என்ன கேட்பீங்க? கோச்சுக்க கூடாது. கோச்சிக்க மாட்டேன். கோச்சுக்க கூடாது. சத்தியமா கோச்சிக்க நீங்களும் மாட்டேன். கோச்சுக்காதீங்க. இப்படிப்பட்ட ஆளுகளோட எல்லாம் என்ன நடுவராக்கி பேச வைக்காதேன்னு ஒரு வார்த்தை. ஆனா அதே மலையம்மன் ஸ்ரீ காளியம்மன் என்கிட்ட வந்து, பழனியம்மாள் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டா செம்ம காண்டாயிடுவேன். ஏம்மா? அம்புட்டு கோவத்துல நல்ல தமிழ்ல பேசுனேன்மோ காண்டா மிருகம்ங்கிற என்ன? செம்ம கோபமா இருக்கிறேன் மருத காளியம்மன் மீது. ஏம்மா? ஏன் இந்த மருத காளியம்மன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சால், இயற்கை அழகாய் படைத்தால், கொட்டு மருவியை எல்லாம் அழகாய் படைத்தால், ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் அழகாய் படைத்த அந்த மருத காளியம்மன் இந்த பழனியம்மனை மட்டும் ஏன் இவ்வளவு பேர் அழகாய் படைத்தாள் என்று மனுஷ லிஸ்ட்லயே அந்த ஆத்தா சேர்க்கலன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? நடக்க முடியல. நடந்தா எனக்குன்னு ஒரு பாட்டு, பள்ளிக்கூடம் போனா பசங்க தொல்லை, காலேஜ் போனா காளையர் தொல்லை. ஐயோ கடவுளே, இந்த காலத்துல ஏன் இம்புட்டு அழகா பிறந்தன்னு எனக்கே தெரியல. எனக்கு சாமி அண்ணாங்கள்ல ஒரு அம்மா வரப்போறாங்க, சூளத்தை எடுத்துட்டு வரப்போறாங்க. எப்படி அவங்க அழகால சொன்னது ஏன் தெரியுங்களா? உண்மையில எனக்குன்னு இந்த காலத்துல மகிழ்ச்சி. மருதகாளி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். மேடையில பொய்யா பேசாத, இதெல்லாம் பேச மாட்டேங்க. கனவுல வந்தெல்லாம் குத்தாது, நிஜத்திலே வந்து குத்து. உண்மையிலேயே நான் சொல்றேங்க, எனக்குன்னு இந்த காலத்துல மகிழ்ச்சிங்கிற படத்துல மனசுக்கு நெகிழ்ச்சா அந்த பாட்டு என்னையும் ஒப்பிட்டு பார்த்தா அப்படியே இருக்கும். தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன, தேக்கு மரம் இவ்வளவு குட்டையா இருந்தது. முருங்க மரமாட்டோம் முறிஞ்சி போனவளே, பாட்டு மரமாட்டோம் வஸ்து தானினவன, நானல் புல்லாட்டோம் நானாக வளச்சவளே, பட்டாக்கி உனக்காக பாடுறேன், ஓஞ்சிருக்க பார்க்கலாண்டி உயிரோடு 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 வாடுறேன். புலிப்பா புலியங்க தெரிக்கா, புலிப்பா புலியங்க தெரிக்கா, பாத்தா பாவ கட்டில பருவத்தில கொண்டாடா, பாத்தா பாவ கட்டில பருவத்தில கொண்டாடா, சோக்கா நடக்கும்போது சோக்கா நடக்கும்போது சுத்த வேணும் சரிக்கா, ஆத்தா பெத்தரிக்கா ஆட பண்ணிக்கா, புலிப்பா புலியங்க இவ புடவ கட்டில தெரிக்கா. சிரிச்சா மாதுள கழுத சேர்ந்து நின்றா மலகா, முந்திரிக்கா முடி ரெண்டு சுந்தரக்கா, சிரிச்சா மாதுள கழுத சேர்ந்து நின்றா மலகா, முந்திரிக்கா முடி ரெண்டு சுந்தரக்கா, எடக்கா மடக்கா எதுக்கது கொடுப்பா, எடக்கா மடக்கா எதுக்கது கொடுப்பா, கொடிக்கா உடல் அழகி குண்டு போன மாட்டா, கொடிக்கா உடல் அழகி குண்டு போன மாட்டா, புலிப்பா புலியங்க இவ புடவ கட்டின வெள்ளரிக்கா. அப்படின்னு இந்த காலத்து பாட்டு எனக்குன்னு நிறைவா உண்மையிலே சொல்றேங்க, நிறைவா வர உண்மையிலே சொல்றேன், இந்த அந்த கால பாட்டால என் வாழ்க்கை வீணா போச்சுங்க. அந்த கால பாட்டால என் வாழ்க்கை வீணா போச்சு. இந்த அம்மா வந்து ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, வாராயோ தோழி வாராயோ. உண்மையிலே என்னெல்லாம் எங்க ஊர்ல இந்த பொண்ணு அழைக்கிற படலம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, கையில நிறமரக்காவை கொடுத்து, என்னது கொடுத்து, நிறப்படின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல. இங்க எங்க ஊர்ல எல்லாம் நிறைப்படி, எங்க காட்டுமன்னார் கூட எல்லாம் நிறை மரக்காம்பாங்க. மரக்கா அந்த படியில அரிசி இது நெல்லெல்லாம் வச்சு காமாட்சி விளக்க வச்சு அதை ஏத்தி என் வலது காலை எடுத்து வச்சுட்டு உள்ள வர சொன்னாங்க. சரி, நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன் வலது காலுன்னு ஒரு காலு நம்ம கிட்ட இல்லையே, நம்ம எந்த காலடா வச்சு வர்றதுன்னு யோசிச்சுட்டு நின்னு தூரத்துல எங்க அப்பா தான் சொல்லுச்சு, இந்தா சோத்து காலை எடுத்து வச்சுட்டு உள்ள வானுது. ஐயோ அப்பயே ஷாக் ஆயிட்டேன். ஏன் சோத்து காலுன்னு நம்ம கிட்ட ஒரு காலு இல்லையே,
எதுக்கு சோத்துக்கால எடுத்து வைக்க சொல்றாங்கன்ட்டு அப்படி யோசிச்சுட்டு நிக்கும் பொழுது எனக்கு 5 மாமியா. மாமனார் ஒருத்தவர் தான். அவங்க அப்படி தப்பா நினைக்க கூடாது. என் மாமியா கூட பிறந்தவங்க 4 பேர். சின்ன மாமியா பெரிய மாமியா அப்படி. எனக்கு 5 மாமியாவில என் 3வது மாமியா சும்மா இருந்திருக்கலாம். அது சொல்லிச்சு, இந்தா நீ எந்த காலை வச்சு உள்ள வந்தாலும் குடும்பம் விளங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த மாமியாக்கு தான் உன்னை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கு. சூப்பர் ஐயா, அருமையா சிரிச்சீங்க ஐயா, நல்லா இருக்கணும். நீங்க நீ ஏதாவது ஒரு காலை வச்சு உள்ள வானாங்க. அந்த நேரம் என்ன கட்டிக்க போற என் கணவர் அந்த கீத்தை ஓட்ட போட்டு இப்படி பார்த்து அப்படின்னாரு. அவர் என்ன ஆடல் பாடல் நிகழ்ச்சியில உன்னை பார்த்தாரு, கீத்த ஓட்ட போட்டுட்டு பார்த்தாரு. ஏமா பொண்ணுதானமா நீ, அவர்தானமா கட்டிக்க போறாரு. எங்க ஊர்ல ஆடல் பாடல்ல பின்னாடி படல வளைக்கிட்டு உங்க ஊரு ஓட்டைய போட்டு பாக்க. உங்க ஊரு எப்படியோ மோசமான ஆளா இருந்திருக்காரு. உங்க ஊரு எப்படியோ எங்க ஊர்ல பந்தல் பழக்க தோஷமா இருக்கு ஆடல் பாடல். அப்படி பந்தல் போடுவாங்க, கேளுங்க, பந்தல் போடுவாங்க. பந்தல் போட்டு பொண்ணு வரும்போது மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க கூடாது. எங்க ஊர்ல மாப்பிள்ளைய வந்து மறைய வச்சிருவாங்க. பொண்ணு வரும்போது உன்னை பார்க்காமயே கல்யாணம் பண்ணாராமா? கை தட்டுங்க. உன்னை எல்லாம் பார்க்காமயே கல்யாணம் பண்ணாதான் உண்டு. பார்த்திருந்தா இமயமலைக்கு தடையா நடந்துப்பேன். பொண்ணு வரும்போது பார்க்க கூடாதுங்க. அப்ப அவர் சொன்னாரு சுன்னு சொல்லி ரைட் லெக் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? ரைட் லெக் அப்படின்னாரு. ரைட் லெக். ஆகா இதுதான் இந்த காலத்து அப்படின்ட்டு இப்படி எடுத்து வைக்கலான்ட்டு போறேன். நான் ஏற்கனவே ஃபுட்பால் பிளேயர், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீ பேசுமா, நீ என்ன வேணாலும் பேசு. ஃபுட்பால் பிளேயர், வாலிபால் பிளேயர். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா வாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. நான் ஃபுட்பால் பிளேயர். ஆமா, நீ பயங்கரமான ஃபுட்பால். இப்போ ஐயோ வரத நாட்டுல நீ உத இருக்க. ஐயோ ஃபுட்பால் பிளேயர். என்ன பண்ணாங்க, எங்க ஊர்ல அந்த நிறமரக்காய் எடுத்துட்டு வலது காலை எடுத்து உள்ள வைக்கும் பொழுது முற்றத்துல நெல்லெல்லாம் குமிச்சு வச்சிருப்பாங்க. அதை வீட்டுக்கு வர மகாலட்சுமி குடும்ப விளக்கு குத்து விளக்கு நான் தான் என் வலது காலால் அப்படி லைட்டா அப்படி எத்தி விடணும். அந்த நெல் எல்லாம் அப்படியே வந்து செதறி இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமி வலது காலை எடுத்து வச்ச நேரம் விவசாயம் நல்லா வரணும் அப்படிங்கிறது ஐதீகம். நான் யாரு? ஃபுட்பால் பிளேயர். அப்படி நிறமரக்கா கையில எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு அப்பதான் ஓடிச்சு. வாராயோ தோழி வாராயோ மனவந்தல் காண வாராயோ தோழி வாராயோ மனவந்தல் காண அப்படின்னு பாட்டு ஓட நான் உட்டாம்பர் அந்த நெல்ல கையில இருந்த நிறமரக்கா தட்டு தடுமாறி கரெக்டா என் 3வது மாமியா மண்டையில பட்டு ரத்தம் கொட்டுன்னு கொட்டி 8 தையலுங்க. இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? தெரியாம தாங்க நடந்தது. இது தெரியாம நடந்ததுன்னு நீங்க நம்புறீங்களாக்கா? தெரிஞ்சே நடந்தது. நீ எந்த கால வச்சு வந்தாலும் அந்த வீடு விளங்க போறதில்லைன்னு சொன்னதே அந்த 3வது மாமியா தான். அதனால நீ குறிபாத்து பிளான் பண்ணி அந்த மாமியா மண்டைய பொங்க வச்சிருக்க. ரத்தம் கொட்டுன்னு கொட்டிச்சு. அங்க உள்ளவங்க எல்லாரும் கிராமத்துல பேசுறாங்க, ஐயோ வீட்டுக்கு வந்த நேரம் ரத்தத்தை வர வச்சுட்டாலே ஒரே வரியில அடக்கிட்டா. என்ன சும்மா ரத்தத்தை வர வச்சுட்டேங்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ரத்தத்தை வர வச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. வீட்டுக்கு மருமக வந்த நேரம் ரத்த உறவை ஏற்படுத்திட்டான்னு சொல்லுங்க. என்ன தயவு செய்து இந்த அம்மாவை யார் வீட்டுக்கும் கூப்பிடாதீங்க. உங்க வீட்லயும் ரத்த உறவை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்திடுவாங்க. தயவு செய்து யார் வீட்டுக்கும் போகாத. யான்னு தெரியுங்களா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அவனை ஏழை என்று சொல்வார்கள். உறவுகள் இல்லை என்று சொன்னால் அவன் அனாதை என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏழையாக வாழ்ந்து விடலாம், அனாதையாக வாழ முடியாதுன்னு பதிவு செய்த பாட்டு இந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குங்க. சொல்லுமா சொல்லு. கையளவு நெஞ்சத்தில கடலளவு அளவு தேவையில்லை, அதுதான் காதல் மச்சான். ராமதோரா மேல சேராவிட்டால் சாமி கேட்கும் மச்சான். சொய் 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 சொய்
இப்படி ஏதாவது உறவை பத்தி ஒரு பாட்டு கொடுத்திருக்கீங்களா? ஒரு கைதட்டல் கொடுங்க. நல்ல கும்கி படத்துல வந்து அற்புதமான பாட்டு. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிற நடுவுல இந்த படத்தை ஞாபகப்படுத்தாதம்மா. ஏன் இந்த காலத்துல மனுஷங்களோட உட்கார்ந்து ரசனையா படம் பார்க்க முடியுதா? ஏன் நான்லாம் உண்மை ஐயா, இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா அது அண்ணன்லாம் முன் வரிசையில் அழகா சிரிக்கிறாங்க. சிரிச்ச முகத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாருங்க, அது பெரிய ரசனை. சில பேர்லாம் யாராவது சிரிச்சாங்கன்னா என்னத்துக்கு இப்படி பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்கள உத்து பார்ப்பாங்க. அவங்க பக்கத்துல உட்காராதீங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி. ஆனால் உண்மையிலுமே இந்த சில இடங்களுக்கெல்லாம் போனா பழனியம்மா உட்கார வேண்டிய இடம் உட்காரக்கூடாத இடம்னு இருக்கு. எந்த இடம் தெரியுமா? இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்ல, இப்ப கொங்கு கூட்டு போனாங்கல்ல, அங்க இந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அங்க உட்காந்துராதீங்கய்யா. சில பேர் கையை கழுவுவான், சில பேர் வாயை கழுவுவான், சில பேர் குடலையே அப்படின்னு கழுவி உள்ள போட்டு கழட்டி மாட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது இலையில திரிச்சாலும் பரவாயில்லண்ணே, முகத்துல திரிச்சு அது ரொம்ப கஷ்டம்னே. அங்க உட்காரக்கூடாது. இன்னொரு உட்காரக்கூடாதுன்னு இடம் இருக்கு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி ரசிக்க அது தன்மை இல்லாதவங்க பக்கத்துல இந்த தியேட்டருக்கு போனீங்கன்னா ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்துல உட்காராதீங்க. அனுபவஸ்தர் கைதட்டுறாரு. உண்மை அது மாதிரி தற்கொலை முயற்சி உலகத்துல இல்லைங்கன்னா உண்மையே சொல்றேன். இந்த கும்கி படம் பாண்டியிலம்மா கையளவு பாண்டியிலம்மா சூப்பரா இருந்தது. அண்ணா அருமையா வாச்சாங்க, கரிகால் அண்ணன் கிச்சா 2 பேரும் அருமையா வாச்சாங்க. உண்மையா சொல்றேன், அந்த படத்துக்கு யாரெல்லாம் போனோம் தெரியுங்களா? பொதுவா நம்ம மாமே மச்சான் அப்படிதானே போவோம். அந்த படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன், என் நண்பர்கள். யாரெல்லாம் நண்பர்? என் நண்பன் வந்தா பரவாயில்ல, நண்பனோட நண்பனுக்கு நண்பன் ஒருத்தன் வந்தான், தூரத்து நண்பன், என் மகாதக. 150 ரூபா டிக்கெட்டு, 10 பேருக்கு 1500 ரூபா நான் செலவு. நீதான பட்டிமன்ற நடுவர், போடு காசு. என்ன வந்த காசே அவ்வளவுதான்டான்ட்டு அதை போட்டேன். 1500 ரூபான்னா இந்த நண்பனோட நண்பனுக்கு நண்பன் இருக்கான் பாருங்க, அந்த மா பாதக என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. நீ சிரிக்காத, வைத்தறிச்சல் எனக்கு தான் தெரியும். இந்த கும்கி படம் ஃபர்ஸ்ட் காட்சி அந்த யானையை காட்டுறாங்க. எது? அந்த கும்கி யானை காட்டுறாங்க, மாணிக்கத்தை காட்டுறாங்க, மாணிக்க யானையை காட்டுறாங்க. இந்த யானையை நல்லா பாரு, இந்த யானையை நல்லா பாருன்னா, டே பறக்காத ஏன்டா அப்படின்னு. இந்த யானை செத்துரும், அவ்வளவுதான். நான் எந்திரிச்சிட்டேன். ஏன் எந்திரிக்கிறேன்? இனிமேல் தான் படமே. அதான்டா படமே. கடைசி காட்சியில் அந்த யானை செத்துரும், அதான படம். இதை முதல் காட்சியிலே ஒருத்தன் பக்கத்தில் சொன்ன, எப்படி சார் உட்கார்றது ரசனையோட? நான் கடைசி வரைக்கும் அந்த யானை எப்போ சாவும்னே உட்கார்ந்து பார்க்கறது ஒரு படமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவுங்க நாங்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அல்ல, பெருந்தன்மையில் மூத்தவர்கள் அல்ல, ஆனாலும் எங்களை மேடையேற்றி நீங்கள் அமர்ந்து கீழே கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நல்ல பிள்ளைகள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள், ஆதரவு தர வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அத்தனை பேர் உட்கார்ந்திருக்கீங்களே, அந்த ரசனை தான் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த ரசனை இருக்குல்லம்மா இந்த காலத்துல இருக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சீங்களேன், ஒரு விபத்தோ ஏதோ இறந்துட்டா உடனே மண்ணுல போட்டு புதைப்பாங்க, இல்ல எரிய விட்டுடுவாங்க. ஆனா இந்த காலத்துல குறிப்பா சொல்ல போனா கேரளாவில் ஒரு 10 மாத குழந்தை விபத்தில் இறந்த பிறகு அவங்களுடைய கல்லீரல், கிட்னி, இதய வாழ்வு எல்லாத்தையும் எடுத்து இன்னொருவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தானத்தை விட சிறந்த தானம் எதுவுமே இல்லைங்களே. ஒரு 10 மாத குழந்தை அதனுடைய கிட்னி இல்ல, அதனுடைய உடல் உள் உறுப்புகளை மூளைச்சாவு அடைந்த காரணத்தினால இன்னும் அதே மாதிரி தேவை இருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்கு கொடுத்து 4 உயிர்களை அந்த ஒரு குழந்தை காப்பாற்றி இருக்கிறது. இந்த காலத்தினுடைய சாதனை தானே ஐயா. இதுக்கெல்லாம் யார் முன்னோடின்னு சொல்றேன், குழந்தைகளுக்கு சொல்லுங்க. ஏறக்குறைய 23 வருடங்களுக்கு முன்னால் சென்னை OMR ரோட்ல வேகமா போனா ஒரு இளைஞன், அந்த பையனோட பேரு ஹிருதயேந்திரன். இது நடந்த வரலாறு. ஹிருதயேந்திரன், அந்த பையனுடைய அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர்ஸ், அந்த பையனுடைய அம்மா அப்பா 2 பேருமே மருத்துவர்கள். வேகமா போனதுல இந்த மையத்திட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சென்டர் மீடியன்ல அடிச்சுங்க யமஹா பைக்கு, வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு இந்த ஸ்கல்ல இன்ஜுரி. அவனுக்கு இந்த இடத்துல கபாலம் கலங்கிருச்சு, அந்த லேசை திறந்துருச்சு மேலே மண்டையோட. ஸ்பாட்டில் இதாகிறான், மூளைச்சாவு அடைந்து விடுகிறது. குற்றுயிரும் குலையுருமா கொண்டு போகிறாங்க, காப்பாற்ற முடியல, கையை விரிச்சாராங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே டாக்டர்ஸ். மனமுவந்து அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் தமிழகத்தில் முதலில் உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவித்த பையனே அந்த பையன்தான். அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, எங்கள் குழந்தையினுடைய அந்த கிட்னி 2 இது இந்த மாதிரி சில ஆர்கன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணையம், கல்லீரல், இந்த மாதிரியான சில ஆர்கன்ஸ், சில உறுப்புகளை எல்லாம் நாங்கள் தானமாக கொடுக்க விரும்புகிறோம்னு சொல்லி 11 பேருக்கு அதை பொறுத்துனாங்க.
அந்த பையனுடைய உடலில் இருந்த உள்ளுறுப்புகள், இது நடந்த செய்திங்க ஐயா, நான் பொய் சொல்லலை, வரலாறு இருக்கு, செய்தி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து பிபிசி சேனல்ல இருந்து அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஒரே குழந்தை, நீங்க 2 பேருமே டாக்டர்ஸ், ஆனா காப்பாற்ற முடியல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் ஒரு நிமிஷம் மௌனமா அழுதாங்க. அழுதுட்டு அதுக்கப்புறம் கண்களை தொடச்சிட்டு சொன்னாங்க, எங்கள் ஒரு மகனின் உயிரைத்தான் நாங்கள் பறிகொடுத்தோம், எங்கள் மகனுடைய உறுப்புகளை கொண்டு 11 மகன்களை நாம் இங்களது பெற்றிருக்கிறோம்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த காலத்தில் அது சாத்தியமாகி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பழனியம்மாளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு 10 மாத குழந்தையை நினைவுபடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. உண்மையிலே சொல்றேங்க, எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் பேசுற பள்ளிமா, அருமம்மா. வாழ வேண்டிய வயது 23. ஹீனா தபியார் என்ற ஒரு பெண் தன் தந்தை மோகனுக்கு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய தன் தந்தை மோகனுக்கு கிட்னியை தானம் செய்கின்றாள் என்று சொன்னால், ஒரு மகள் தன் தகப்பனுக்கு கிட்னி கொடுக்கிற வரலாறு இந்த காலத்துல தாங்க நடக்குது. உண்மையிலுமேங்க, இங்க நிறைய பேரு மகள்களை பெற்று இருந்தால் ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்க வீட்டுல மகள் இருக்காங்க. ஏன்னா ஒரு உலகத்திலேயே ஒரு அப்பா அம்மா, அதாவது மனைவி சொல்லி கேட்காத கணவன்கள் உண்டு. எத்தனை தடவைங்க உங்களுக்கு நான் சொல்றது, ஏங்க அப்படி பண்றீங்க? மனைவி சொல்லி கேட்காத கணவன்கள் உண்டு, மகள்கள் சொல்லி கேட்காத அப்பாக்கள் இல்லை. மகள்கள் சொல்லி கேட்காத அப்பாக்கள் இல்லை. நீங்க மகளை பெத்தவங்களுக்கு 3 அம்மாக்கள் உள்ளதா சொல்லுவாங்க. எப்படி தெரியுங்களா? இப்ப தலைவலின்னு படுத்திருக்குன்னு வச்சுக்கங்களேன், அப்பா படுத்திருக்காருன்னா, பெத்தவ இருந்தான்னா, தலைவலிக்குதா சாமி மாத்திரை போட்டுக்க அப்படின்னு ஒரு மாத்திரையை கொண்டு வந்து கொடுப்பா அம்மா பெத்தவ. கட்டுனவங்க மனைவி என்ன செய்வாங்க, தலைவலிக்குதுங்களா ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுங்களான்னு டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் மகள் இருந்தாள், அதுவும் சின்ன குழந்தையா, பிஞ்சு வயதுல மகள் இருந்தாள். அவள் இங்கேயாப்பா வலிக்குதுன்னு அந்த காளி அமிர்தாஞ்சன் டப்பாலிருந்து அந்த பிஞ்சு விரலால் லேசாக வலிச்சு அப்படி தொட்டாலே அந்த வலி காணாமல் போகும் அப்படின்னு சொன்னா, அதுதான் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு கிடைத்த மகத்துவம். கைதட்டல் கொடுங்க. நம்ம உண்மையா சொல்றேங்க, நம்முடைய மருதரகாளி அம்மன் வேற அல்ல, நம் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகள் வேற அல்லங்கிறது தானுங்க நம்ம போற்றி வளர்க்கிற பண்பாடு. அந்த பண்பாடு உலகத்தின் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, நம் கொங்கு சமூகத்தில் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர்கள், உண்மையிலே சொல்றேன், திருமணங்கிறது என்னங்க? கல்யாணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? என்னம்மா கல்யாணம்னா என்ன? இல்லாத அகத்தில் இருக்க இல்லாத ஒன்றுமில்லை. சொல்லுங்க. ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைகிற பந்தம் தாமா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை இல்லாத அகத்தில் இருக்க இல்லாது ஒன்றுமில்லை என்று சொன்னால் திருமூலர். சரி. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பெண் என்பவள் ஆண் கண்களுக்கு தரிசனம் தரும் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். திருமணம்ங்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க எப்படியா இருந்தாலும் ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவதுங்கிறதை விட வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பேர் மேரேஜ்ம்பாங்க. ஏன் தெரியுங்களா? புடிச்சா வாழ்வான், பிடிக்கலனா விட்டுட்டு போவான். ஆனா நம்ம தான் குறிப்பா நம்மளுடைய சமுதாயம் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை தாலி கயிறு மூலம் இணைப்பாங்க. அது ஏன் தெரியுங்களா? வாழ்க்கைங்கிறது ஒரு பட்டம். தயவு செய்து நான் சொல்ற செய்தியவும் அந்த காட்சியை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் கற்பனை செஞ்சு பாருங்க. வாழ்க்கை என்பது ஒரு பட்டம். அந்த பட்டம் நூல் பிடித்து பட்டம் விடுவோம். அது சாதாரண பட்டம் அல்ல, அது சாதாரண நூல் அல்ல. பட்டம் என்பது ஒரு ஆண் மனது, அதில் கட்டப்பட்டிருக்கின்ற நூலானது ஒரு பெண் மனது. இப்ப இந்த பட்டமும் நூலும் பேசிக்கிச்சான், பட்டம் சொல்லிச்சான், நான் மேல பறக்கணும்னு ஆசைப்படுறேன், விடு, ஏன் என்னை பிடிச்சி கீழே இழுக்கிற, விடு விடு என்றதான் பட்டம். அதுக்கு நூல் சொல்லிச்சான், இங்க பார், என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்ல கதி, என் கட்டுப்பாட்டை இழந்துட்டுன்னா உன்னுடைய கதி அதோ கதி, சொல்றத கேளுன்னு தான் நூலு. உடனே பட்டம் சொல்லிச்சான், உனக்கு பொறாம, நான் மேல பறக்கிறேன்ல, நீ கீழே இருக்கிறீல்ல, அதனால உனக்கு பொறாமை என்று ஆண்மனதாக இருக்கக்கூடிய அந்த பட்டம் சொல்லிச்சான். இப்ப காட்சியை கற்பனை செஞ்சீங்க, பட்டத்தில் கட்டப்பட்டிருந்த நூலானது விட்டு விட்டது, பட்டம் காற்றின் திசை வேறு திசை நோக்கி அடித்தது. அந்த பட்டமானது வந்து ஒரு ரோட்ல விழுந்தது. போற வர பஸ் லாரி எல்லாம் அந்த பட்டத்தின் மீது ஏறி பட்டம் நைந்து விட்டது. இப்ப காற்றோட திசை வேறு திசை நோக்கி அடித்தது. அந்த பட்டமானது ஒரு சாக்கடையில வந்து விழுந்தது. அப்பதான் அந்த பட்டம் யோசித்ததாம், அடாடா, இப்ப மட்டும் நம்மிடம் கட்டப்பட்டிருந்த நூல் இருந்திருந்தால் நம்ம சாக்கடையில விழுகின்ற நிலை வந்திருக்குமா என்று அப்பொழுதுதான் அந்த பட்டம் யோசித்ததாம். அந்த பட்டம் என்ற ஆண் மனது காற்று போல் திசை மாறும் பொழுது அது கட்டுப்படுத்துகின்ற சக்தி பெண் மனதாக நூலுக்கு இருக்கு என்ற காரணத்தால் தான் நம் தமிழன் அந்த
நூலை எடுத்து அதில் மஞ்சளை தடவி அதில் மஞ்சள் கோம்பை கட்டி கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த உறவுக்கு பாட்டு கொடுத்தது இந்த காலம் சார். நீ சும்மாவே இருக்க மாட்டீ. ஒத்த ரூபா தார ஒரு உனப்பத்தட்டும் தார ஒத்துக்கிட்டு வாட்டி நம்ம உடப்பட்டம் போவோம். ரூபாய் வேணாம் ஒரு உனப்பத்தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய். ரூபாய் தார ஒரு பச்சை தார பச்சை கிளி வாட்டி நல்ல பதப்பு பக்கம் போவோம். ரூபாய் வேணாம் ஒரு பதப்பு வேணாம் மாமா விட வேணாம். போறது போல பண்ணி குளத்து பக்கம் வாடி. புஞ்சை வேணாம் கையில வேணாம் மஞ்சளாரி போதும் மடியனாரே மஞ்சளாரி போதும் மடியனாரே. அந்த மஞ்சத்தாரிக்கு மதிப்பு இன்னமும் இந்த காலத்தில் இருக்குது என்று சொன்னால் இதை விட சிறப்பு உங்களுக்கு எது வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. நல்ல பாட்டு. அதுல நீங்க நிறைவா ஒரு சரணம் பாடுனீங்கல்ல, அதுல ஆண்மகன் பாடுவான். சொத்து புறாந்தாரே சவி கொட்டுமையில தாரே 10 மணிக்கு மேல நீ கட்டுக்கு வாடி 10 மணிக்கு மேல நீ கட்டுக்கு வாடி. இது ஆணுடைய பார்வை. ஆனா பெண் சொல்லுவா, ஓ சொத்து சுகம் வேணா சவி கொட்டுமையில வேணா மஞ்சத்தாலி போதும் மடியில நான் வாரேன். 1000 சொத்துக்களை கொடுத்தாலும் ஒரு கணவன் கட்டுகிற மஞ்சள் தாலிக்கு எதுவும் ஈடாகாதுன்னு சொல்லி வாழுகிற பெண்கள் இந்த காலத்திலும் வாழ்கிறார்கள்னு சொன்ன பழனி அம்மாளுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவான வாழ்க்கை அந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகம் இருக்கு என்று தீர்ப்பை நீங்க வழங்கணும். அப்படி வழங்கலன்னா இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. சாதனை படிப்பதில் மிக பெரிய சாதனை படைப்பவர்கள். இவர்களை பொறுத்தவரை நீதிதான் உயிரோட இருக்க வேண்டுமே தவிர நீதிபதி உயிரோட இருக்கணுமாங்கிற அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அப்பா அவத்தை பார்வதியின் பெயரை கேட்டால் பதுங்கும் அப்பா அவத்தை மன்னார்குடி பழனியம்மாளின் பெயரை கேட்டால் அதிரமப்பா அகிலமெல்லாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். போற போக்குல நீதிதான் உயிரோட இருக்கணும், நீதிபதி உயிரோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்னு சொல்றேம்மா, நீதிபதி உயிரோடு இருந்தாதான் அடுத்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பே உனக்கு வரும். கைதட்டுங்க. நான் கேட்கிறேன், நீதிபதி இல்லாம என்ன பண்ண போறேன்? உண்மையிலுமே மிகச்சிறப்பாக இந்த கால அன்னைக்கு வாதிட்டு அமைந்திருக்கிற காட்டு மன்னார்குடி தெம்மாங்கு நாயகி பழனியம்மாள் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க எல்லாருமே. நேரம் அப்படியே கடன்னு போயிட்டே இருக்கு. இருந்தாலும் நல்ல மக்கள் நல்லா ரசிக்கிறீங்க. இந்த கால வாழ்க்கை நல்லா இல்லையா அம்மா பழனியம்மா? அந்த காலத்துல எல்லாம் பாகவதர் காலம்னு ஒன்று இருந்தது. எங்க தாத்தா பாட்டி காலம். அப்ப எங்க தாத்தா எங்க பாட்டியை பார்த்து எப்படி பாடுவார் தெரியுமா? எம்கேடி பாகவதர் பாட்டு தான். எப்படி தெரியுங்களா பாட்டு? மன்மத லீலையை வென்றார் உண்டோ 6 வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார். உண்டோ பாட்டி உண்டாகல. அடுத்தது வந்தது கவியரசர் கண்ணதாசனுடைய காலம். எப்படிப்பட்ட காலம் தெரியுங்களா? காலங்களில் அவள் கலங்களிலே அவள் ஓவியம் பாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் கீதை காலங்களில் அவள் வசந்தம். நல்லா இருந்த ஒரு கைதட்டல் கூட கண்ணதாசனுடைய பாட்டு. 2 வருஷம் நான் பிறந்துட்டேன். இப்போ எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஆனால் நீங்கள் கூட வந்தீங்க, 3 வேளை நல்லா சாப்பிட்டீங்க, 1 ரூபா கூட மொய் வைக்காமல் போனீங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேளுங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எங்கள் பெருந்துறையில் ஒரு புது டெக்னிக் வந்திருக்கு. என்ன தெரியுங்களா? மொய் வச்சவன் கையில் எல்லாம் மை வச்சு அனுப்புகிறோம்.
அவனுக்கு தான் பந்தியில் அலோவே உண்டு, அனுமதியே உண்டு. இது தெரிஞ்சுட்டு ஏற்கனவே பல பேர் என்ன பண்ணியிருக்கான், 5 ரூபாய்க்கு மை டப்பா வாங்கி மை வச்சு மொய் வச்ச மாதிரி வந்து 50 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கணக்கோ போய்கிட்டு இருக்கு. ஏன் மனைவியை பார்த்து இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ட்ரெண்டில் மன்மத லீலை வென்றார் வாசல்லையே படுத்துக்கோ, வீட்டுக்குள்ள வந்துடாத. ஏதாவது பட்டிமன்ற ஏதாவது கரூர் பக்கம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா போய்க்கேன்றுவான். இப்போ என் மனைவி பார்த்து அந்த பாட்டை பாட முடியுமா? இன்னைக்கு ட்ரெண்ட். ஐயா இன்னைக்கு ஏதோ நிறைய ஆபாசம் அது இதுலாம் சொன்னோம். ஒரே வார்த்தைங்க, குடும்பத்தா உட்காந்து ஒரு நிகழ்ச்சி கோயில் சன்னிதானத்தில் நடக்குது. ஒரே ஒரு பாட்டு சொல்கிறேன். ஒரு 20-26 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த பாட்டு. வந்து தேவர் மகன் அந்த படம். உண்மையிலுமே இந்த பக்கம் கலை ஞானி கமலஹாசன் அவர்களுடைய குரல், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜானகி அம்மாவுடைய குரல். அப்படியே அந்த பாட்டு கொடுப்பார் பாருங்க, என்ன வரி. காவிய கவிஞர் வாலியினுடைய அற்புதமான வரி. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. இது ஒரு குடும்ப பாட்டு தான், தலைவன் தலைவிக்கு இடையான ஒரு அன்பான பாட்டு தான். கொடுங்கண்ணே சரணத்திலிருந்து. நீச்சிருக்க தத்தளிச்சுதான் இருக்க உன்னிடத்தில் நான் பறிச்சேன் தாமரையே உன்னவனத்தினிலே பெடகுயில் கூவையிலே உன்னுடைய வேதனையே நான் அறிந்தேன். உன் கழுத்தில் மாலையிட நீரண்டு தோழத்தோட என்னதவோ செஞ்சேனோ ஏமானேன். வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழி ஏமானேன். உள்ள மட்டும் வழியேமானேவா இந்தீடு பழகி கள்ளச்சீரி பழகி மச்சேவ பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாமே என்னோ மடியிலே பச்சை வர்ணோ கொடியிலே ஊஞ்சல் போட பாட்டு நல்லா இருக்குங்களா? நான் கேட்குறேன். இடையில இருந்துச்சு. அப்ப இந்த காலத்திலும் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் நல்லா இருக்காங்க, நல்ல சமூகம் இருக்கிறது, மற்றவர்களை வாழ்விக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதுன்னு பாடி பேசியிருக்காங்க. அவர்கள் கருத்தையும் இந்த மன்றம் பதிவு செய்கிறது. இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மனம் நிறையும்படி பேசுகிற அன்பு பேச்சாளர், மதுரை மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிற அற்புதமான மதுரை தமிழ் மணக்க மணக்க பேசுகிற அன்பு அண்ணன் கவிஞர் திருநாவுக்கரசு அவர்களை அந்த கால அணிக்கு பேசிட அன்போடு அழைக்கிறேன். உங்கள் கைது